நீண்டகாலமாக வன்னி பிரதேசத்தில் காணப்படும் வனஜீவராசிகள் மற்றும் வன இலாகா திணைக்களத்தினால் மக்கள் வாழும் இடங்களை ஆக்கிரமித்து கையகப்படுத்தும் செயற்பாடுகள், காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்குவதில் ஏற்படுகின்ற தாமதங்களினால் ஏற்படுகின்ற விவசாய பிரச்சினைகள், நீர்ப்பாசன குளங்களில் ஏற்படுகின்ற பிரச்சினைகள், மகாவலி அதிகார சபையினால் குறித்த மாவட்டத்தில் கையகப்படுத்தப்படும் காணிகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த், சுற்றாடல் அமைச்சர் தம்மிக்க பட்டபெந்தி, விவசாய மற்றும் கால்நடை வழங்கல் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன, கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசாங்க அதிபர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதன்போது கலந்து கொண்டனர். சுற்றுச்சூழல் அமைச்சருக்குரிய கேள்விகள் அதேபோல பிரச்சனைகள் தொடர்பாக பல்வேறுபட்ட தரப்பினரிடமிருந்து வினாக்கள் எழுப்பப்பட்டன. அவற்றுக்கான விடைகளும் வழங்கப்பட்டது. ஏற்கனவே வனவிலங்கு திணைக்களம் மற்றும் வனவிலங்கா திணைக்களத்தில் 2012ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் அதாவது கெசட்டின்படி எல்லைகள் கூகுள் செயற்பாட்டினூடாக எல்லைப்படுத்தப்பட்டதன் காரணமாக எழுந்திருக்கின்ற நீண்டகால பிரச்சனையை தீர்க்கும் வைக்கும் பொருட்டு ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அவர்களுடைய சிபார்சு எதிர்வரும் 6 வாரங்களுக்குள்ளே கிடைக்கப்பெற்றதும் இவற்றுக்கான முழுமையான தீர்வு கிடைக்கப்படும் என்ற வகையிலே அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து காணி மற்றும் நீர்ப்பாசனம், விவசாய, கால்நடை அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் கலந்தாலோசிக்கப்பட்டன. கியூலோயா திட்டம் தொடர்பிலும் இதன்போது வினவப்பட்டது. கியூலோயா சம்பந்தமான பிரச்சனைகள் இன்றைய தினம் கலந்துரையாடப்படவில்லை. ஏனென்று சொன்னால் இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு சுற்று பேச்சுவார்த்தைகள் பாராளுமன்ற கட்டட தொகுதியிலே அமைச்சுசார் அதிகாரிகளோடும் அதே போல வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களோடும் கலந்துரையாடப்பட்டு இருக்கின்றது. இது தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகளுக்காக அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம்.